ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற சிவராத்திரி என்ற வெகுமான நாளை நடைபெறும். இந்த சிவராத்திரி காலத்தில் விசேஷமான காலம். நாங்கள் எவ்வளவு கூட கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு கூட பலன் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை மாலை 6 மணிக்கு மறுகாலமும், நாளை மாலை 6 மணிக்கு மறுகாலம், 2ஆம் காலம் 10 மணிக்கும், 3ஆம் காலம் 12 மணிக்கும், 4ஆம் காலம் 5 மணிக்கும் நடைபெறும். ஒவ்வொரு காலத்துக்கும் உங்களால் முடிஞ்ச பால், தயிர், பன்னீர் உங்களால் அபிஷேகம் அரிசி மாவை தவிர்த்து இளநீர் உங்களால் என்ன முடியுமோ வாழ்ந்து சுவாமிக்கு சேர்த்துக்குமாறு கேட்டு. ஏன்னா இது ஞாயிற்றுக்கிழமை விசேஷமான ஒரு சிவராத்திரி. இந்த சிவராத்திரிக்கு காலத்துக்கு வஸ்திரங்கள், ஒவ்வொரு காலத்துக்கு என்னென்ன வஸ்திரமோ அந்த வஸ்திரங்கள் சாத்தப்படுகிறது. அலங்காரங்கள் அற்புதமாக இந்த 4 காலமும் மாலை 6 மணிலிருந்து மறுநாள் காலை 5 மணி வரை பெருமாள் அலங்கார பிரியர், சிவன் அபிஷேக பிரியர். அதனால் சிவனுக்கு எவ்வளவு அபிஷேகம் பண்ணணும் அவ்வளவு குடும்பங்கள் வித்தியாகும் என்பதை தெரிந்து கொண்டு, திங்கட்கிழமை மாலை 6:30 மணி மேலே அமாவாசை பொருள், செவ்வாய்க்கிழமை அமாவாசை என்பதும் செவ்வாய்க்கிழமை அமாவாசை என்பதும் தெரிந்து கொண்டு, முடிஞ்ச வரைக்கும் இந்த நாளைக்கு விரதம் இருப்பது எவ்வளவு விசேஷம். நீங்க சிவராத்திரி விசேஷமாக விரதம் இருந்து இந்த சிவராத்திரி 4ஆம் நாள் பார்த்து தரிசனம் பண்ணி சிவபெருமானுடைய அருள் பெறுமாறு காவலை கட்டுவது. சிவா திருச்சிற்றம்பலம்.